ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. 2024 வருடம் ஜூன் மாதத்துக்குரிய பலாபலன்கள். முதலில் ஜூன் மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது மேசமனையில் செவ்வாய் பகவானும் ரிஷபமனையில் புதன் குரு சூரியன் சுக்கிரன் இந்த 4 கிரகங்கள் இணைந்தும் கன்னிமனையில் கேது பகவானும் கும்பமனையில் சனி பகவானும் மீனமனையில் ராகு சந்திரன் இணைவு பெற்று இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் என்ன மாதிரி கிரக பெயர்ச்சி நடக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஜூன் மாதம் 12ஆம் தேதி சுக்கிர பகவான் ரிஷபமனையிலிருந்து மிதுனமனைக்கு பெயர்ச்சியாகியும் ஜூன் மாதம் 14ஆம் தேதி அன்று புதன் பகவான் ரிஷபமனையிலிருந்து மிதுனமனைக்கும் ஜூன் மாதம் 15ஆம் தேதி சூரிய பகவான் ரிஷபமனையிலிருந்து மிதுனமனைக்கு பயிற்சியாகிறார். ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன பாதகம் என்ன, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கடகராசி அன்பர்களே, இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும்? இந்த ஜூன் மாத பலனை செக்மெண்ட் வைஸாக பார்க்கலாம். முதலில் தொழில், வேலை, வியாபாரம் எப்படி இருக்கும்? 10ஆம் அதிபதி யாருன்னு பார்க்கணும். 10ஆம் அதிபதி யாரு? செவ்வாய் பகவான். இந்த மாதத்தில் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார். 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்திலேயே வலிமை பெற்றிருக்கக்கூடிய இந்த மாதத்தில் 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வேலையின் மூலமாக நல்லது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். 10க்குரியவன் ஆட்சி பலம், 11க்குரியவன் ஆட்சி பலம். அப்போ இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஒரு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது செவ்வாய் பகவானை சொல்லணும். ஏன் சொல்றேன்னா, ஒரு கேந்திரத்துக்கும் கோணத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய 5ஆம் அதிபதி, அதே சமயத்தில் 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வேலை இழந்தவர்களுக்கு நிச்சயமாக வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். ஒரு சிலருக்கு வேலையில் ஒரு நல்ல இடமாற்றம், ஒரு நல்ல பதவி உயர்வு, ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. ஆனாலும் உங்களுக்கு அஷ்டம சனி ஓடிக்கொண்டிருக்கிறதவா, தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 8ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அஷ்டம சனியாக இருக்கும்போது தொழிலில் ப்ரெஷர் இருக்கும், வேலை பளு இருக்கும், ரொம்ப நேரம் வேலை பண்ணுற மாதிரி இருக்கும், அசதி இருக்கக்கூடிய தன்மை, அல்லது எத்தனை செய்தாலும் அது ஒரு நல்ல பேர் இல்லை அப்படிங்கிற மாதிரி, தான் இத்தனை உழைத்தாலும் அந்த உழைப்பு வேற யாருக்காவது போய்விடுகிறதோ என்கின்ற ஐயப்பாடு உணர்வுகள், ஒரு ப்ரெஷர், டென்ஷன் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கத்தையும். ஏன்னா இது அஷ்டம சனி உங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. அது அஷ்டம சனியில் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் இப்போ டோட்டலாக கிளியர் ஆயிடுச்சு. எத்தனையோ வழிகளை கொடுத்தது இப்போ கொஞ்சம் செட்டில் ஆகக்கூடிய தன்மை, பல அழுத்த ப்ரெஷரில் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு சந்தர்ப்பங்களை உருவாக்கியிருக்கும். அதுவும் குறிப்பாக இப்போ பூச நட்சத்திரத்தில் இருந்தவர்களுக்கு ஒரு 80% விடுதலைன்னு சொல்லுவேன். மீதி இன்னும் 20% அழுத்தத்தோட ப்ரெஷரோடு இருக்கும், ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடோடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஆனால் அதே ஆயில்யம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு கடுமையான மன உளைச்சலை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த அஷ்டம சனி இருந்து கொண்டிருக்கிறது. ஸோ ஆகவே இந்த காலகட்டத்தில் ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு வேலையை மட்டும் விட்டுறாதீங்க அப்படிங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். பட் இந்த மாதம் எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை தரும். என 10க்கும் 11க்குரியவன் வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால சரி, உங்களுடைய என்ன செயல்பாடுகள், அதாவது ஒரு மனசுல ஒரு தைரிய தன்னம்பிக்கை வேணும் அல்லவா, அந்த தன்னம்பிக்கைக்குரிய ஒரு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். உங்களுக்கு தனத்தை தரக்கூடியவன், குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவன், உங்க பேச்சை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் லாபஸ்தானத்தில் இருக்கார். அப்போ நல்ல உழைப்பீங்க,
உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். 10 மணி நேரம் உழைச்சாலும் அந்த 10 மணி நேரத்துக்கான ஊதியம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். அதனால் அதாவது அரசு சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளை இழுத்தடிச்சிட்டு இருந்தது, எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணும், ஆனால் தடைப்பட்டு கொண்டே இருக்குது, இந்த அஷ்டம சனி இருக்குது, ஏதாவது ஒரு தடை, யாராவது ஒரு வில்லங்கம் கொடுத்து கொண்டு இருந்தான்னா இப்போ திடீரென்று உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். என சூரியன், தனாதிபதியான சூரியன் 11ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார், அது குருவோடு இருக்கார், 11ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கார், செவ்வாயும் நல்லபடியாக இருக்கக்கூடிய 5ஆம் அதிபதியும் பூர்வீக புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கிறதுனால எத்தனை பிரார்த்தனை செய்தீர்களோ உங்கள் இஷ்ட தெய்வத்தினுடைய அருளால், உங்கள் குலதெய்வத்தை அருளால் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையும். ஆனாலும் அந்த சனி பகவான் 2ஆம் இடத்தை பார்க்குறார் அல்லவா, அப்போ பணம் உபயோகப்படுத்தக்கூடிய வழிகளில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்த சனி 2ஆம் இடத்தை பார்க்குறார், 8இல் அமர்ந்து கொண்டு தனது 7ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்குறார் அல்லவா, அப்போ குடும்பத்தை, ஏன்னா சனி எந்த இடத்தை பார்க்குறாரோ அந்த இடத்தை கெடுப்பார். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது குடும்பஸ்தானத்தை சப்தமாக பார்க்கும்போது குடும்பத்தில் ஏதாவது ஒரு புகைச்சலை கிடைக்கக்கூடிய தன்மை. அப்போ கணவன் மனைவிக்குள்ள அந்நூன்யத்தை வளர்த்துக்கணுங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்கள் குடும்ப விஷயத்தை மற்றவர்களுடைய குறுக்கீடு வராமல் பார்த்து கொள்வதும் நல்லது. தனம் வரும், ஆனால் தனத்தை உபயோகப்படுத்துறதுல கவனம். இந்த ஷேர் மார்க்கெட்டில் போட்டு ரெட்டிப்பாக பணம் வரும்னு நினைக்கிறது, மற்றவர்களுக்கு பணத்தை கொடுப்பது, இந்த காலகட்டத்தில் நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ பணத்தை கொடுத்தால் அந்த பணம் ரிட்டர்ன் ஆகாது. 1 மாதத்தில் திருப்பி தந்துடுவேன் அப்படின்னு கேட்டு வாங்கினா அந்த 1 மாதத்தில் உங்களுக்கு பணம் வராது. அதன் மூலமாக மன உளைச்சலை உருவாக்கும் அப்படிங்கிறதையும் புரிந்து கொண்டு, வாக்குஸ்தானம் அப்படிங்கிறது 2ஆம் இடம்ங்கிறதுனால வாக்கை கரெக்டாக பிரயோகப்படுத்துங்க. எதுக்கு நீங்கள் வாக்கை கொடுக்கணுமோ அதுக்கு கொடுங்க. இல்லை என்றால் அமைதியாக இருப்பது நல்லது. இல்லை உங்கள் வாக்காலேயே பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 3ஆம் இடம் என்பது அந்த முயற்சி ஸ்தானம், தைரிய வீரியத்தை குரு பார்க்கிறார். ஸோ இந்த கடகராசி அன்பர்களுக்கு சனி பகவான் அஷ்டம சனியாக இருந்து தொல்லைகள் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தாலும் குருவால் உங்களுக்கு நன்மைகள் தரக்கூடிய தன்மை. குரு யார்? உங்கள் ஜாதகப்படி யாருன்னா 9க்குரியவன், பாக்கியத்தை தரக்கூடியவன் தான் அந்த குரு. அந்த குரு எங்கே இருக்கார்? 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார். அப்போ குருவால மன மகிழ்ச்சி, குருவால சந்தோஷம். குரு என்பது பாக்கியம். அந்த பாக்கியம்ங்கிறது தகப்பன் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாலும் உங்கள் தகப்பனால நன்மைகள் கிடைக்கக்கூடிய தன்மை உருவாக்கும். அப்போ இதுவரைக்கும் ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கல, குழந்தை பாக்கியம் கிடைக்கல அப்படின்னு இருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். கடந்த 2 வருடங்களாக திருமணமானது, ஆனால் கணவன் ஒரு இடத்துல மனைவி ஒரு இடத்துல, கணவன் இந்தியாவில் இருக்கார், மனைவி வெளிநாட்டில் இருக்கார், வைஸ் வெர்சா. எப்படி இருந்தாலும் 2 பேரும் ஒன்று சேர முடியாத இருந்த காலங்கள் இப்போ மாறி கணவன் மனைவிக்குள்ள அந்நூன்யத்தை கொடுக்கக்கூடிய சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும். ஏன்னா 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய தன்மை. திருமண தடை, அஷ்டம சனி நடந்துட்டு இருந்தது, ஆனால் இன்னொரு 6 மாதத்துக்கு இருக்குன்னு சொல்லலாம். இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு அஷ்டம சனி போய்கொண்டிருக்கும். ஆனாலும் இப்போ இந்த காலகட்டத்தில் அந்த குரு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு 7ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தாலும் 7க்குரியவன் தனக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறனால ஒரு சிலருக்கு திருமண வாய்ப்புகளும் கைகூடும் அப்படிங்கிறதையும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஒரு சிலருக்கு உண்டு அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிரன் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார். சுக்கிரன் வலிமையாக இருக்கும்போது இதெல்லாத்தையும் வாங்க வைக்கும். ஆனால் டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு வீடு வாங்கினாலும் சரி, ஒரு பத்திரப்பதிவு எது நடந்தாலும் அந்த டாக்குமெண்ட் அத்தனையும் சரியாக இருக்கிறதா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு 2 தடவை அலசி ஆராய்ந்து பார்க்கணுங்கிறது
ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அது இந்த மாதத்தினுடைய, அதாவது இந்த கடகராசி என்பர்களுக்கு ஜூன் 15ஆம் தேதி வரை நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூன் 15ஆம் தேதி சூரிய பகவான் 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கு போகிறார். அப்போ 2க்குரியவன் 12ல் போகும்போது தனம் விரயமாகும் அப்படிங்கிற அமைப்பு. குடும்பத்தில் சின்ன சின்ன கன்ஃபியூஷனை கொடுக்கக்கூடிய தன்மை என சனியும் பார்க்கிறார். தனாதிபதி குடும்பாதிபதி 12ல் மறையும் போது இந்த ஜூன் 15க்கு அப்புறம் கணவன் மனைவி குடும்பத்தில் கொஞ்சம் அந்நூன்யத்தில் இருந்து கொள்வது நல்லது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு, இந்த 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் பார்த்தீங்கன்னா 12ல் போய் மறைய போகிறார். 12ல் போய் மறையிறதுனால ஜாமீன் கையெழுத்து யாருக்கும் போடக்கூடாது அப்படிங்கிறதையும், டாக்குமெண்ட்டுக்கு காரகனான புதனும் போய் 12ல் மறைகின்ற காரணத்தாலும், சுக்கிரன் கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன், திருமணக்காரகனான சுக்கிரன், பெண்களை குறிக்கக்கூடிய அந்த சுக்கிரன் போய் 12ல் மறைகிறதுனால பெண்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் திருச்சல்கள் கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும், பெண்கள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த கடகராசி அன்பர்கள் முற்பகுதி கொஞ்சம் நல்லாவும், இந்த ஜூன் மாதத்தினுடைய பிற்பகுதியில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கை, எதை செய்தாலும் எதை செஞ்சாலும் கொஞ்சம் யோசித்து செய்யணுங்கிறதை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த மாதத்துக்குரிய ஒரு கிரக பலன்கள். இந்த பலனை கண்டினியூஸாக ஒரு 3 மாதம் பாருங்கள். இதில் செட் ஆகலை, சரியாக வரல அப்படின்னா உங்களுக்கு கஸ்டமர்ஸ் நடந்துகிட்ருக்கு. அதே சமயத்தில் உங்கள் தசாபுத்தி, எந்த தசாபுத்தி நடக்குதுன்னு பாருங்கள். அல்லது 6, 8, 12ஆம் அதிபதியினுடைய தசாபுத்தி கனெக்ட் ஆகும்போது நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வழிகளை உருவாக்குங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு துல்லிய பலன் வேணும், ஒரு சொந்த ஜாதகம், சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.